வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக விஜய் அவர்கள் பேச போகிறாரு கட்சியினர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நினைக்கிறீங்களா நெகட்டிவாக இருக்கும்? மொத்த கேம்பெயினும் வீடியோவில் நடத்தினா நெகட்டிவாக தான் போகும். பாலிடிக்ஸ்ன்றது வந்து பர்சனல் டச் இருக்கும். மற்ற தலைவர்கள்லாம் களத்துக்கு போகும்போது நீங்கள் வீடியோவிலே பேசுனீங்கன்னா எப்படிங்க அது? தனியாக திமுகவை நான் வீழ்த்தி காட்டுவேன் என்ற அவருடைய எண்ணம் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு அபத்தமான எண்ணம். அவருடைய அரசியல் என்பது ஒரு தேக்க நிலையை அடைந்து விட்டது. நீங்கள் அதை தான் பார்க்கணும். தேர்தலுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பண்ணுறாரா அல்லது வந்து நேரடியாக போகிறாரான்றதை தாண்டி பிரச்சாரத்துக்கு எப்படி போகிறாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய அரசியல் என்பது ஒரு தேக்க நிலையை என்று எட்டி இருக்குது. தேக்க நிலை அடைஞ்சதுன்னா ஒரு கட்சி புதுசாக ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து வெற்றி தோல்வியை முடிவு பண்ணி தேக்க நிலை அடையலாம். தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தேக்க நிலை அடைஞ்சுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீண்ட நாள் கட்சி நீடிக்காது என்பதற்கான அடையாளம் வெளிப்படையாக உங்கள் பாயிண்ட்டை சொல்லுங்கள். 4 முனை போட்டியில் திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அதிகாரத்தில் இருக்கிற பணபலமும் மீடியா பலமும் வைத்திருக்கிற ஸ்டாலின் ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன்னு தெளிவாக இருக்கும்பொழுது 3 தேர்தல்களை தோல்வி அடைந்த பழனிசாமி பலரையும் கட்சியில் சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று இருப்பது புரியாத ஒரு புதுவிடம். நிர்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க, சமூக நீதி, மதச்சார்பு நீதி, இதற்கான என்ன போராட்டங்கள் நீங்கள் முன்னெடுப்பீங்க கேட்கும்போது அவர் திமுக அதை பண்ணாங்களா அப்படின்னு தான் நாங்கள் திரும்ப கேட்குறாங்க. திமுக எதிர்ப்பு விட்டுருங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியல இல்லையா? சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியலங்க. அவரால் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. இதனால தான் அவங்க கட்சி பேட்டி கொடுக்காமல் இருக்கான்றது கூட தெரியல எனக்கு. விஜய் பேசாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகிடும்ன்ற ஒரு பயம் காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பேட்டியில் வந்து அருண்ராஜ் சொதப்பிட்டாருன்னு சொல்லணும். கண்டிப்பாக தோல்வி அடைந்து விட்டார் அந்த பேட்டியில் அவர். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சிவா. விஜய் அவர்களின் தாவேக்காவின் கூட்டம் சமீபத்தில் சேலத்தில் முடிவடைந்தது. வருகிற 23ஆம் தேதி வேலூரில் அடுத்த கூட்டத்தை போட இருக்காங்க. அதைத் தொடர்ந்து தேர்தலுக்கு வந்து நாட்கள் கம்மியாக இருக்கிறனால வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக விஜய் அவர்கள் பேச போகிறாரு கட்சியினர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நெகட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மொத்த கேம்பெயினும் வீடியோவில் நடத்தினா நெகட்டிவாக தான் போகும். அது எப்படி பாசிட்டிவாக போகும்? இப்போ இது வரைக்கும் ஒரு 27 மாவட்டங்களுக்கு கால் பதிச்சதே இல்லை, போனதே இல்லை. இப்போ 234 தொகுதி, 38 மாவட்டங்கள். எப்படி எல்லா தொகுதிக்கும் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் எப்படி பேச முடியும்? நீங்கள் இயற்கைக்கே விரோதமானது. ஒவ்வொரு தொகுதியாக அவர் வந்து பேசுவார். அதுக்கு அப்போ ஏஐ வச்சு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல நமக்கு. அந்த பேரை மட்டும் மாற்றிட்டு மற்றதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டு ஸ்கிரிப்ட் போட்டு டெம்ப்ளேட் ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. உங்களுக்கு இப்போது ஒரு தொகுதிக்கு போகாமல் 5 வேட்பாளர்கள் அந்த மாதிரி போட்டு கேம்பெயினை போட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து மொத்தத்தில் அவருடைய தேர்தல், அவருடைய அரசியல் என்பது ஒரு தேக்க நிலையை அடைந்து விட்டது. நீங்கள் அதை தான் பார்க்கணும். தேர்தலுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பண்ணுறாரா அல்லது வந்து நேரடியாக போகிறாரான்றதை தாண்டி பிரச்சாரத்துக்கு எப்படி போகிறாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய அரசியல் என்பது ஒரு தேக்க நிலையை என்று எட்டி இருக்கிறது. தேக்க நிலை அடைஞ்சதுன்னா ஒரு கட்சி புதுசாக ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து வெற்றி தோல்வியை முடிவு பண்ணி தேக்க நிலை அடையலாம். தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தேக்க நிலை அடைஞ்சுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீண்ட நாள் கட்சி நீடிக்காது என்பதற்கான அடையாளம் வெளிப்படையாக உங்கள் பாயிண்ட்டை சொல்லுங்கள். தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியோட அரசியல் என்ன, எதிர்காலம் என்ன? தேர்தலுக்கு முன்னாலே அரசியல் கிடையாது. மாதம் ஒரு தடவை வெளியில் வருவார், இப்போ வாரம் ஒரு தடவை வெளியில் வராரு. இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அரசியல் என்பது ஒரு அரசியல் என்பது 24 மணி நேரமும் 365 நாளும் மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது. இவர் கொடுக்குறாரா இல்லையா, அவருடைய கட்சிக்காரர்கள் அந்தந்த மாவட்டங்களில், அந்தந்த கிராமங்களில், அந்தந்த ஒன்றிய அளவில் அவங்க வேலை செய்யணும். ஒன்றுமே கிடையாது. முக்கியமான பிரச்சனைகளில் கட்சிக்கு கருத்தே கிடையாது. இவர் ஸ்பாட்டுக்கு போகிறாரா இல்லையா, கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கணும். இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் தாவேக்காக்கு என்ன கருத்து, விஜய் என்ன கருத்துன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். தாவேக்காவோட கருத்து என்ன, இன்ன வரைக்கும் கருத்தே இல்லை. கேட்டால் அவங்க வந்து எல்லாரையும் குழப்புற மாதிரி பெரிய அதிமேதாவித்தனமாக பதில்களை சொல்கிறாங்க. அது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற நாடகம், அல்லது திமுகவும் பாஜகவும் ஒருத்தர் ஏமாற்றிக்கிறாங்க. நாங்கள் எதுக்கு அதில் தலையிடணும்? இந்த மாதிரி வந்து அதாவது வந்து நேரடியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் வரக்கூடிய பாதிப்பு குறித்து அஞ்சு அவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி இப்போ 100 நாள் வேலை திட்டமாக எந்த கருத்தும் இல்லை. பட்ஜெட்டை பற்றி கேட்டால் ஏதோ கட்சிக்கு கீழே இருக்கிற பதில் சொல்கிறானே இல்லை, அதிகாரப்பூர்வமாக ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததான்னு தெரில. தமிழக பட்ஜெட்டை விமர்சனம் பண்ணுறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு. அது ஓகே, வரவேற்கத்தக்கது. இதை தாண்டி களத்தில் இறங்கி போராடணும் இல்லை. கடந்த 2 மாதமாக தமிழ்நாடு போராட்ட களமாக இருந்துகிட்டு இருக்குது. களத்தில் இறங்கி இவங்க போராடணும். இவங்க என்ன போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது. போராட்டங்கள், உண்ணாவிரதம், அறவழி போராட்டங்கள், சாலை மறியல், ரயில் மறியல், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், நீதிமன்றங்களை அணுகுவது, தொடர்ந்து அரசியல் நிலைப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும்? இதில் உங்களுக்கு 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. அதுவும் வேட்பு மனுக்கள் வந்து பிழை இல்லாமல் போடணும்.
கண்குத்தி பாம்பா திமுக அண்ணா திமுக 2 பேரையும் பகைச்சிருக்காங்க. அவங்க கண்குத்தி பாம்பா விளக்கெண்ணெய் விட்டு பார்ப்பாங்க. சின்ன தவறு இருந்தாலும் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகும். ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவங்க கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் நீ எலெக்ஷன் பெட்டிஷனாக கோர்ட்டு தான் போக முடியுமே தவிர தேர்தலில் நிற்க முடியாது. அங்கே போனால் 20 வருஷம் கூட கேஸ் ஓடும். 234 தொகுதியிலும் தாவேகாவுடைய வேட்பாளர்கள் மிஸ்டேக் இல்லாமல் அதை போடுவாங்களான்றதான் இன்றைக்கி முக்கியமான கேள்வி. கிட்டத்தட்ட 50,000 விருப்ப மனுக்கள் விற்று தீர்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 45,000 ரிட்டனே வரல. 5,000 பேர் தான் வந்து அதில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல். சும்மா வாங்கிட்டு போயிட்டாங்களா? அப்படி தான் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு, அப்படி தான் வீடியோஸ் போடுறதுக்கு அப்படி தான் தோணுது. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, 234 தொகுதியிலையும் பிழை இல்லாமல் வேட்புமனுவை தாக்கல் செய்வது என்பது கடினமான ஒரு காரியம். அது ஈஸி இல்லை புதிய கட்சிகளுக்கு. புதுசாக வர கட்சிகளுக்கு அனுபவமிக்க கட்சிகள் தான் உதவி செய்வாங்க. இப்போ 2011 தேமுதிக ஜெயலலிதாவுடன் நிற்கும்போது ஏடிஎம்கே அவங்களுக்கு உதவி பண்ணுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவுடன் நிற்கக்கூடிய தோழமை கட்சிகளுக்கு திமுகவினர் உதவி செய்வார்கள். அதுதான் வந்து பெரிய கட்சியோட கூட்டணி சேரணுன்றது. நாமினேஷன் ஃபைல் பண்ணுற இடத்துலேயே உனக்கு சிக்கல் வரும். அது எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இன்றைக்கி தனியாக போகிறான்றாங்க. இன்றைக்கி வெளியில் வரமாட்டார். இன்றைக்கி தினமலர் செய்தி அவர் வீடியோவில் தான் பேச போகிறாரு. வீடியோவில் என்ன பேசுவார் இவர்? அது எப்படி ஜெல்லாகும்? 234 தொகுதிக்கும் அந்தந்த கேண்டிடேட் பேரை மட்டும் போட்டுக்கிட்டு 234 வீடியோவை ஷூட் பண்ணணும். 234 வீடியோவை ஷூட் பண்ணணும் நீ முதல்ல. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? பெரும்பாலான கையில் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்காதா? இருக்கவே இருக்காது. நேரடியாக போகிறதுக்கு இணையாக எதுவுமே வராது. வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நீங்கள் ஒருத்தரோட பேசுகிறதுக்கும் நேரில் பேசுகிறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அதுவும் வந்து பாலிடிக்ஸ்ன்றது வந்து பர்சனல் டச் இருக்கணும். மற்ற தலைவர்கள்லாம் களத்துக்கு போகும்போது நீங்கள் வீடியோவிலே பேசுனீங்கன்னா எப்படிங்க அது? தனியாக திமுகவை நான் வீழ்த்தி காட்டுவேன் என்ற அவருடைய எண்ணம் நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு அபத்தமான எண்ணம். திமுகவை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூட தனியாக வீழ்த்தினது கிடையாது. கூட்டணி வச்சு தான் வீழ்த்தியிருக்காங்க. இவர் எப்படி தனியாக வீழ்த்துவார்? அங்கேயே அடிபட்டு போகுது. முதல் கோணல் முற்றும் கோணல். இதை வந்து ரியலைஸ் பண்ணலையா? பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? தனித்தின்று அவரால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத அவர் இந்த பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் சிஎம் ஆகிடுவேன்னு. அல்லது தோக்கிறத பற்றி அவர் மனசுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் எதுக்கு எடப்பாடி சிஎம் ஆக வெல் பண்ணணும், தனியாக நின்றுட்டு போகிறேன்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்படி தான் வந்திருக்காருன்னு தான் தோணுது. கிரவுண்டுக்கே போக முடியாதுங்க. அதுவும் இப்போ இன்றைக்கி வந்து திமுக வந்து விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. விஸ்வரூபம் எடுத்ததை விட விஸ்வரூபம் எடுத்து விட்டது என்ற தோற்றத்தை மக்கள் மத்தியில் அது நன்கு பதிய வைத்து கொண்டிருக்கிறது. பர்செப்ஷனில் திமுக, ஸ்டாலின், காங்கிரஸில் செல்வ பெருந்தகை, வீரபாண்டியன் சிபிஐலேருந்து, இதுலேருந்து சிபிஎம்லேருந்து பே சண்முகம், மதிமுகலேருந்து வைகோ, விசிகாலேருந்து திருமாவளவன், மக்கள் நீதி மையத்திலேருந்து கமலஹாசன், தேசிய முற்போக்கு பிரேமலதா, ஆமாம், நிலை வித்வான்கள், இஸ்லாமிய கட்சிகளோட நிலை வித்வான்கள், தலித்து கட்சிகள், ஜாதி கட்சிகளோட நிலை வித்வான்கள், கொங்கு ஈஸ்வரன், அப்துல் சமது, வேல்முருகன், அத்தனை பேரும் மேடையில் ஏறி நிற்கிறாங்கன்னா பார்க்கும்போதே வந்து அது சராசரி அதிமுக தொண்டனிடம் ஏற்படுத்தக்கூடிய சோர்வு மனப்பான்மை, தோல்வி மனப்பான்மை எத்தகையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிவா, தனி மனிதர்களுக்கோ அமைப்புகளுக்கோ ஸ்தாபனங்களுக்கோ வாழ்க்கையில் வந்து தோல்விகள் வரலாம், தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் குறிப்பாக அதிமுக சராசரி தொண்டனிடம் ஏற்பட்டிருப்பது தோல்வி மனப்பான்மை. பர்செப்ஷன் வாரில் திமுக முன்னால் போய்கிட்டே இருக்குது. தேமுதிக வாக்கு வங்கியே கிடையாதுங்க, 0.1% தானாலும் அந்த 0.1% திமுகவோட போய் நிற்குதுன்னா திமுகவோட பலம் கூடுவதை, அதிமுகவிடம் அது சோர்வு ஏற்படுத்துவதை நாம் பர்செப்ஷன் வைஸ் மறுக்க முடியாது. தட் இஸ் ட்ரூ. இப்போ இந்த இடத்துல வந்து அவர் எப்படி ஜெயிக்க போகிறாரு எடப்பாடி? ரெண்டாவது, அவர் கூட இருந்த இன்றைக்கி வந்து டிடிவியை உள்ளே இழுத்துக்கிட்டாரு. ஆனால் வந்து ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாங்க? ஓபிஎஸும் 2 நாளில் திமுகவுக்கு போயிடுவாருன்றாங்க. ஓபிஎஸும் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பேர் தான் முடிவு எடுக்காமல் இருந்தாங்க, தேமுதிக, ஓபிஎஸ், ராமதாஸ். இவங்க 2 பேரும் உள்ளே இழுத்துட்டாங்கன்னா ராமதாஸ் மட்டும்தான். அது அன்புமணி அந்த பக்கம் போயிட்டார். ராமதாஸ் திமுக பக்கம் வர முடியாது. வந்த விசிகா வெளியில் போவோம். அது திமுகவுக்கு பெருத்த அடி. அதனால் அந்த தவிர ஸ்டாலின் செய்ய மாட்டார். ஆகவே இப்போ தேமுதிக தான் இந்த 3 பேரில் கட்சின்றது தேமுதிக தான். மற்ற 2 பேரும் தனிநபர்கள் தான். அந்த கட்சி இந்த பக்கம் வந்துடுச்சு. ஸோ பர்செப்ஷன் வாரில் வந்து டிஎம்கே முன்னணியில் மேலும் மேலும் போய்கிட்டே இருக்குது. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தோடனே ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது அவருக்கு. மக்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு அப்படின்னு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்னதுக்கப்புறமும் 1.5 வருஷம் ஆச்சு. கூட்டணி கட்சிகள் வந்து ஏன் கூட்டணி போக தயாரில்லை நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு விஷயங்க அதில் அவரோட போகிறதுக்குன்றது வந்து எனக்கு தெரிஞ்சுங்க, தேமுதிக காங்கிரஸ் மட்டும்தான் போகிறதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணும். ஆமாம், மற்ற கட்சிகளோட எதிர்பார்ப்புகளை விஜயால் நிறைவேற்ற முடியாது. அது வெறும் சீட்டு மட்டும் இல்லை, அதை தாண்டின எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அது தேமுதிகவோ ராமதாஸோ, இந்த கட்சிகளுடைய எதிர்பார்ப்புகள் வேறு. அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆகவே அந்த இடத்துல விஜய் அடி வாங்குறாரு. நான் அதிகாரத்தில் பங்கெல்லாம் கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. ஒரு புது பிளேயர். திமுகவை வீழ்த்துறது விஜயோட நோக்கமாக இருக்கும் பட்சத்தில், அந்த நோக்கம் அவருக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, அதுதான் அவருடைய நோக்கம்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால், அவர் செய்ய வேண்டிய முதல் வேலையை அதிமுகவுடன் கை கோர்ப்பது. ஒரே நேரத்தில் நான் திமுகவையும் வீழ்த்துவேன், அண்ணா திமுகவையும் வீழ்த்துவேன்ற முடிவு எடுத்திங்கன்னா அது சூசைடு, தற்கொலை அரசியல். அதைத்தான் அவர் மேற்கொண்டிருக்கார் இன்னைக்கு. இப்போ விஜய் ஆதரவாளர்களோ தாவக கட்சியினரோ விஜய் சிஎம்மாக ஓட்டு போடுவாங்க, கூட்டணியிலேருந்து எடப்பாடி சிஎம்மாக ஓட்டு போடுவாங்களா? இந்த பிரச்சனை 11 விஜயகாந்துக்கு வந்தது. 2005 கட்சி ஆரம்பித்து 6 வந்து அவர் மட்டும் இன்னும் ஒரு சீட்டு ஜெயிச்சார். 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன் 10% வரைக்கும் ஓட்டு போச்சு. அதுதான் மேக்ஸிமம், பிளாட்டூ, அதுக்கு மேலே போவாது. மக்களோடும் இறைவனோடும் தான் கூட்டணி, ஆண்டவனோடும் கூட்டணினார். ஆனால் 11 என்ன பண்ணார்? ஜெயலலிதாவை சிஎம் ஏற்றுக்கிட்டு தான் போனார். எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சது. இல்லாட்டி அன்றைக்கே சைபர் அவர் 41 வாங்கி 29 ஜெயிச்சார். அவர் பண்ண மிகப்பெரிய வரலாற்று பிழை 16 திமுகவோட போயிருந்துருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அன்னைக்கு மிஸ் பண்ணதை இன்றைக்கி பிடிக்க வராங்க. பட் அந்த அளவுக்கு இப்பயும் பிடிக்க முடியாது. 16 சூசைடு பாலிடிக்ஸு, 19 21 காலி, 24 ஓரளவு காலம் கடந்துடுச்சு. அன்றைக்கி 41 சீட்டு கொடுத்தாங்க, இன்றைக்கி 41 சீட்டு கொடுப்பாரா ஸ்டாலின்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அது அவங்களுக்கும் தெரியும். அதாவது வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படையை விஜய்க்கு புரியல. இந்த எலெக்ஷனில் என்டிஏல இருந்துட்டு வெற்றி தோல்வியோ என்னமோ, வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம். அதற்கு பிறகு தனியாக கோல் வச்சுவது அல்லது அதிமுகவை கைப்பற்றுவது போன்ற பாலிடிக்ஸ்க்கு போயிருந்துருந்ததுன்னா அது அவரை பொறுத்த வரைக்கும் சாத்தியக்கூறு உள்ள ஒரு அரசியல். அதை அவர் மிஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி நீங்கள் வந்து திமுக, அண்ணா திமுக ஊழல் கட்சி, தீய சக்தின்னு சொல்லிட்டு போகும்போது கிரவுண்டில் ஆல்ரெடி அவருடைய வாக்கு சதவீதத்தில் கடந்த ஒரு மாதத்தில் 3% கீழே போயிருக்கு. இன்றைக்கி டெவலப்மெண்ட் இருக்குல்ல, தேமுதிகவுக்கு சொற்ப எண்ணிக்கையில் கூட இருக்கலாம் வாக்குகள், ஆனால் இன்றைய டெவலப்மெண்ட் திமுகவுக்கு ஒரு ஹியூஜ் பூஸ்ட். அது வந்து விஜயோட வாக்கு வங்கியையும் சதைக்கும், அதிமுகவுக்கு மேலும் சோர்வை ஏற்படுத்தும். திமுகக்குள்ளே இருக்க தோழமை கட்சிகளுக்கு கொடுத்ததை வாங்கிட்டு போகணுன்ற மெசேஜும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ ஒரு கல்லில் 2-3 மாங்க அடிச்சிட்டாரு ஸ்டாலின். அதிகாரம் கையில் இருந்துன்னா ஒரு மனிதன், ஒரு அரசியல் கட்சி கொஞ்சம் புத்தி இருந்துன்னா எந்த எல்லைக்கும் போய் குறைஞ்சது 2 தேர்தலை ஜெயிக்க முடியும் என்பதற்கு திமுகவுடைய இன்றைய அரசியல் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. கரெக்ட். வந்து கலைஞரால் செய்ய முடியாத கூட ஸ்டாலின் அவர்கள் செய்யலாம். அது அப்படி, அதாவது வந்து அன்றைய காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. அப்படி பார்த்தா கலைஞர் சந்தித்த எதிரிகளை ஸ்டாலின் சந்திக்கல. அன்றைக்கி கலைஞரோட எதிரிகள் எல்லாம் மாபெரும் வரலாற்று புருஷர்கள். நேருலேருந்து, இந்திரா காந்திலேருந்து, ராஜீவ் காந்திலேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாலேருந்து, அத்தகைய தலைவர்கள் யாருமே இன்றைக்கி ஸ்டாலின் முன்னால் கிடையாது. அதனால் அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் முழுவதும் பயன்படுத்துகிறார். எடப்பாடி தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை விட அதிகமாக விஜய் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கார். 4 முனை போட்டி ஆல்வேஸ் திமுக அட்வான்டேஜ். தேமுதிக வரணும்னு அவசியமே கிடையாது. 4 முனை போட்டியில் திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. தேமுதிக வருவது அந்த 0.1% ஆர் 0.01% அந்த சான்ஸ், அவங்க தோற்பதற்கான சான்ஸையும் தவிர்க்கிறது. ஸோ அது திமுகவோட சான்சஸை, வெற்றி பெறுவதற்கான சான்சஸை 0.01% கூட்டுது. ஸோ அது சரியான காய் நகர்த்தல் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதிகாரத்தில் இருக்கிற பணபலமும் மீடியா பலமும் வைத்திருக்கிற ஸ்டாலின் ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன்னு தெளிவாக இருக்கும்பொழுது, 3 தேர்தல்களை தோல்வி அடைந்த பழனிசாமி பலரையும் கட்சியில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று இருப்பது புரியாத ஒரு புதிர் தான். முதல்ல அதிமுகவை அவர் ஒன்றிணைச்சிருக்கணுங்க. இத்தனை இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டையில் இருந்திருந்ததுன்னா அதை தோற்கடிப்பது, அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு திமுகவுக்கு கடினமான ஒன்றாகத்தான் மாறி இருக்கும். ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி அது வந்து பிரிஞ்சு போய் வாக்கு வங்கி சதறி இன்றைக்கி டிடிவி வந்தோன்னா மறுபடியும் கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்குது. பட் ஓபிஎஸும் சசிகலாவும் ஒரு 15-20 தொகுதியில் உடச்சாங்கன்னா கூட அடி தான் அவங்களுக்கு பிரச்சனை தான். பர்செப்ஷனில் ஏடிஎம் திமுக கூட்டணி மேலும் மேலும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. பர்செப்ஷனில் வந்து திமுக கூட்டணி முன்னேறி செல்லுதுன்னா எடப்பாடி அவர்களுக்கும் இந்த மைண்ட் செட் வந்துருச்சா? எடப்பாடிக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியாது, அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, எடப்பாடிக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியாது. அது வந்துதா வரலையான்னு என்னால் அந்த கேள்விக்கு பதில். நீங்கள் கூட்டணியில் வந்து முனைப்பு காட்டலன்னு சொன்னீங்களே, அதனால நான் கேட்டேன். அதுதான் அது நான் மற்ற எடப்பாடி கட்சியில், அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய சராசரி தொண்டர்கள், 2ஆம் நிலை தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோல்வி மனப்பான்மையை எடப்பாடிக்கு பொருத்த மாட்டேன். எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. பட் இது ஒரு மிகுந்த பின்னடைவு. பர்செப்ஷனில் தோற்றுக்கிட்டே போகிறாங்க அவங்க. இன்றைய டெவலப்மெண்ட்டுன்றது வந்து அந்த கட்சிக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னாலும், அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இல்லைன்னு நம்ம ஏளனம் பண்ணாலும், நான் ஏளனம் பண்ணலை, நான் கமெண்ட் தான் பண்ணுறேன். அவருடைய வாக்கு வங்கி என்பது 2009 இருந்த 10% இன்றைக்கி 0.1% அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியையும் உள்ளே சேர்ப்பதன் மூலம் திமுக தன்னுடைய பர்செப்ஷனை வந்து மேலும் பலப்படுத்திக்குது. அரசு எதிர்கட்சியாக 3 தேர்தல்களை தோல்வி அடைந்த அதிமுக அந்த வாய்ப்பை தவற விட்டு நின்று கொண்டிருக்கு. சமீபத்தில் தாவேக்காவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஐஏஎஸ் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு.
அந்த பேட்டியில் முதல்லே கேட்குறாங்க, உங்கள் கட்சியோட கொள்கை, நீங்கள் தான் கொள்கை பொறுப்பு செயலாளர், கொள்கை என்னன்னு கேட்கும்போது 5 கொள்கையை அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த கொள்கைகளாக நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்தீங்க? இன்ஃபேக்ட் வந்து உதாரணமாக இருமொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க, சமூக நீதி, மதச்சார்பின்மை, இதற்கான என்ன போராட்டங்கள் நீங்கள் முன்னெடுத்தீங்க கேட்கும்போது அவர் திமுக அதை பண்ணாங்களா அப்படின்னு தான் நாங்கள் போனோம். திரும்ப கேட்குறாங்க, திமுக எதிர்ப்பு விட்டுருங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியல இல்லையா? ஸோ இதனால தான் விஜய் அவர்களுமே பேட்டி கொடுக்க மறுக்கிறாரோ? உண்மைதான். அது ஒரு நல்ல பேட்டி. புதிய தலைமுறையில் திலகவதி என்ற பெண் செய்தியாளருக்கு கொடுத்த பேட்டி அது. நல்ல பேட்டி அது. சரியா, எனக்கு இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 4-5 பேர் பேசும்போது சொன்னது, அந்த பேட்டியை பார்த்தீங்களா? நாங்கள் இல்லைங்க பார்க்கலங்கண்ணா. நான் இது மாதிரி வந்து அந்த பொண்ணு நல்லா கேள்வியெல்லாம் கேட்டுதுங்க. அவர் வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியலைங்க அவரால். எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்கங்க. நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. இதனால தான் அவங்க கட்சி பேட்டி கொடுக்காமல் இருக்கான்றது கூட தெரியல எனக்கு. விஜய் பேசாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகிடும்ன்ற ஒரு பயம் காரணமாக இருக்கலாம். அருண்ராஜ் தொடர்ந்து பேட்டிலாம் கொடுத்துட்டு தான் இருக்கார். அவர் அப்படி ப்ரெஸ்ஸை பார்த்து ஓடுறவர் கிடையாது. ஆனால் அந்த பேட்டியில் வந்து அருண்ராஜ் சொதப்பிட்டாருன்னு சொல்லணும். கண்டிப்பாக தோல்வி அடைந்து விட்டார் அந்த பேட்டியில். அவர் அந்த பேட்டி எடுத்த செய்தியாளர் வந்து அவரை ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ்லேயே மடக்கிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ப்ரொஃபஷனல் அப்ரோச்சில் அந்த பொண்ணு திலகவதி என்ற அந்த செய்தியாளர் ப்ரொஃபஷனல் அப்ரோச்லேயே அவரை மடக்கி இருக்காருன்னு தான் அர்த்தம். சமாளிக்கக்கூடிய கேள்விகள் தான், சமாளிக்கக்கூடிய கேள்விகள், பெரிய கேள்விகள் தான். சிம்பிள் கொஸ்டின்ஸ்லேயே திலகவதி வந்து அவரை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அவர் அதான் அப்படி நினச்சிருக்கலாம். கட்சி வந்து அரசியல் ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். கட்சிக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடு ஒன்றுமே இல்லை. பாலிட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் ஜீரோ பாலிட்டிக்ஸ். எ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் ஜீரோ பாலிட்டிக்ஸ். விஜய்ன்ற அந்த தனி மனிதனோட பிம்பத்தை வச்சு நீ களத்தில் நிற்கிற. திரும்ப திரும்ப நம்ம கேட்குறது இஷ்யூஸில் உன் ஸ்டாண்ட் என்னன்றது தான். தனி மனித தாக்குதல் கிடையாது. பிரச்சனைகள் 1000 இருக்குது. அதில் உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன? நான் திரும்பவும் சொல்ல, தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன அதை சொல்லு. விஜயோட ஸ்டாண்டை பற்றி கவலையே இல்லை. விஜய் என்ற தனிநபருக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் என்ற தலைவரோட கருத்து என்னன்னு கூட கேட்கல. தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்னன்றோம். ஸ்டாண்டே இல்லைன்னா அப்புறம் என்ன கட்சி நடத்துறீங்க? ஸோ இது ஓடாது. ஒரு தேர்தல் தாங்கன்னா ஆச்சரியம். எம்ஜிஆர் இல்லைனா கலைஞர் இல்லைனா ஜெயலலிதா அப்படி வந்துக்கிட்டு இருந்ததில்ல. இப்போ ஸ்டாலின் இல்லைன்னா மாற்று எடப்பாடி அப்படிங்கிற இடம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டேச்சர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவு இல்லை என்பது தான் உண்மை. ஸ்டாலின் அளவுக்கு ஸ்டேச்சர் எடப்பாடிக்கு இன்றைக்கு இல்லை. ஒருவேளை இந்த கடந்த 2 மாதம் இருக்க எலெக்ஷனுக்கு அப்போ ஒரு ரேஸில் ஓரளவு ஓட ஆரம்பிக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. பட் எந்த அளவுக்கு எட்டி பிடிப்பார் என்று தெரியவில்லை. அவங்க அதிகாரத்தை வந்து ரொம்ப கூர்மையாக பயன்படுத்துகிறாங்க. கையில் பவர் இருந்ததுன்னா ஒருத்தரை வீழ்த்துறது கடினன்றது இப்போ தான் தெரியுது உங்களுக்கு. வந்து எடப்பாடிக்கு இப்போ தான் தெரியுது. தன் கையில் இருந்த பவரை அவர் சரியாக பயன்படுத்தலை, அதனால தான் தோத்தார். ஸ்டாலின் தன் கையில் இருக்க பவரை சரியாக பயன்படுத்திக்கிறார். அதனால தான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், பர்செப்ஷன் வாரில் தொடர்ந்து ஸ்டாலின் முன்னணியில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இன்றைக்கி யூடியூப் திறந்தீங்கனாலே ஸ்டாலின் முகமும் உதயநிதி முகமும் தான் வருது, திமுக முகம் தான் வருது. பேப்பரை திறந்தீங்கனாலே திமுக தலைவர்கள், முதலமைச்சர் முகம் தான் வருது. வெற்றி வெற்றி வெற்றின்னு பேசுகிறாங்க. இன்றைக்கி புதுசாக கொண்டு வந்து ஒரு கட்சியை உள்ளே சேர்த்துருக்காங்க. அந்த கட்சியோட வாக்கு வங்கி என்பது ரொம்ப 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 குறைவு. பட் ஸ்டில் அவங்க உள்ளே சேரும்போது திமுகவுடைக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்ற பர்செப்ஷன் வலுப்பெறுவதை யாராலையும் மறுக்க முடியாது. விஜயகாந்தை தேமுதிகவை எள்ளி நகையாடவர்கள் கூட இன்றைக்கி திமுக கூட்டணியில் போய் தேமுதிக சேர்ந்தோன்னே ஒரு ஜர்க்காக வராங்க. அதிமுக பலவீனமாவது, திமுக வெற்றி வாய்ப்பு கூடுதுன்னு திமுகவை பிடிக்காதவர்கள் கடந்த 2 மணி நேரமாக ஜர்க்காகி இருப்பது உண்மை. அதில் மாற்று கருத்து கிடையாது. தட்ஸ் கால் பெர்செப்ஷன். நான் இந்த பர்செப்ஷன் வாரில் ஏடிஎம்கே தோற்று போய் ரொம்ப பின்னணியில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, தனி மனிதர்களோ அமைப்புகளோ அதாவது ஸ்தாபனங்கள் தோல்விகள் வரலாம், தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. இங்கே ப்ரிசைஸ்லி அதிமுகவுக்கு தோல்வி மனப்பான்மை வந்துடுச்சு. தோல்வி வந்தால் அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவது ஒன்றும் அவ்வளோ கடினமானதில்லை. கடினமானதாக இருந்தாலும் கடும் முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். ஆனால் தோல்வி மனப்பான்மை வந்துடுச்சுன்னா வெற்றி பெறுவது கடினம். இன்றைக்கி அதிமுகவோட ப்ராப்ளம் சாபக்கேடு, தோல்வி மனப்பான்மை வந்துடுச்சு. தொடர்ந்து 3 தோல்விகளுக்கு பிறகு அது இன்றைய டெவலப்மெண்ட்டாக சராசரி அதிமுக தொண்டனுக்கு மேலும் சோர்வை தரும். தேமுதிக வாக்கு வங்கி 0.4% இருந்தாலும் இது இன்றைய முடிவு. திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக தேமுதிக இணைந்தது என்பது நிச்சயம் சராசரி அதிமுக தொண்டனுக்கு மேலும் மனச்சோர்வைத்தான் அதிகரிக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. காங்கிரஸ் வந்து கூட்டணியில் தொடருமா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக நீடிச்சிட்டு இருந்தது. நீங்கள் தொடர்ச்சியாக பேட்டிகளில் வந்து கண்டிப்பாக நீடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சொல்ல March 8 ராகுல் காந்தி வராரு, ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு கிளியர் கட்டாக ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக இணைத்து மெசேஜும் சொல்லிட்டாரு. இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது தெளிவாக காங்கிரஸுக்கான மெசேஜ் தான். காங்கிரஸும் வந்து கேசி வேணுகோபால் வந்து 2 நாளைக்கு முன்னாலே அவங்க
அடங்கி போயிட்டாங்கன்றாங்க. காங்கிரஸ் தலைமை திமுகவுடன் சமரசம் செய்து கொண்டு விட்டது என்று தான் சொல்லுகிறார், கேள்விப்படுகிறேன். நிச்சயமாக காங்கிரஸை திமுக இழக்காது, காங்கிரஸும் திமுக விட்டு வெளியேறாது. இதுவும் விஜயகாந்த் எல்லாம் உள்ளே வந்த பிறகு அது இன்னும் பலமான கூட்டணி என்ற பர்செப்ஷன் மேலும் வலுப்புறது. மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் அவங்க எப்பயுமே தேர்தலுக்கு முன்னால் திருச்சியில் சென்டிமெண்ட்டில் ஒரு மாநாடு போடுவாங்க. அந்த மாநாட்டில் எல்லா கூட்டணி தலைவர்களையும் மேடையில் ஏற்றிடுவாங்க. ஸ்டாலின், செல்ல பெருந்தகை, 2 இடதுசாரி தலைவர்கள், வைகோ, திருமாவளவன், பிரேமலதா, இன்னும் இவர் ஓபிஎஸ் கூட ஏறலாம், கமலஹாசன், முஸ்லீம் லீக், எல்லா முஸ்லீம் லீகும் ஒரு 90 முஸ்லீம் லீக் இருக்குது. முஸ்லீம் லீகு அவங்களையும் மேடையில் ஏற்றிடுவாங்க. ஸோ இது ஒரு வெற்றி கூட்டணியாகத்தான் இன்றைக்கு வந்து முன்னணியில் ரேஸில் ஓடிட்டுருக்கு, சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக பர்செப்ஷன் வரல டிஎம்கே முன்னணியில் இருக்குது. எதிர்க்கட்சிகள் ரொம்ப பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அதுவும் விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு சீமானும் விஜயும் சேரும்போது 4 முனை போட்டியாகிறது. 4 முனை போட்டியில் தேமுதிக இருந்தாலும் இல்லாட்டியும் திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். தேமுதிக சேரும்போது அது 0.001% அந்த வாய்ப்பு மேலும் கூடுது. ஸோ இது திமுகவுக்கு வசந்த காலம், எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டு எம்கே நன்றி சார்.